மலரு, உன் தங்கச்சி காயத்ரி வந்திருக்கா. மலர், கையை எடுக்காதடி. இப்ப எதுக்கு அவ இங்க வந்திருக்கா? எனக்கு என்னடா தெரியும்? இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேக்குறேன். அது எப்படிடா எனக்கு தெரியும்? இது உங்க கடை, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கலாம். அப்புறம் நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? மலர், டேய் என்னடா? இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க தான் பொம்மையை தூக்குறேன்னு சொல்லி என்னைய தூக்கி அப்புறம் என்னையவே ஒரு மாதிரி மாத்தி மயக்கி என்னென்னமோ பண்ணி இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் பாருங்க உங்க கூட. இதுக்கு தான் நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க கூட இருக்க கூடாதுன்னு ஆச்சி வீட்டுக்கு கிளம்பி போனேன். ஆளாளுக்கு என்னென்னமோ பேசி என் மனசை மாத்தி அங்க வர வச்சிட்டீங்க. ஏன் பார்ட்னர் இப்படி பண்றீங்க? உங்க பக்கத்துல இருந்தா நான் நானாவே இருக்க மாட்டேன். என்னை இப்படியே உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்காதீங்க பார்ட்னர். மலர், அது அப்படி இல்லடா. நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை உன்கிட்ட காட்டுறேன், பதிலுக்கு நீயும் என் மேல இருக்கிற காதலை என்கிட்ட காட்டுற. அதான் நமக்குள்ள நடக்குது. உன்னை மயக்கி என் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு நீ என்ன பொம்மையாடா? நீங்க தானே சொன்னீங்க புடவை கட்டின பொம்மைன்னு. அது மலர், அது வேறடா. பொம்மை மாதிரி அழகா இருக்காங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். எதையும் எதையும்டா முடிச்சு போடுற. சரி இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க என்கிட்ட இருந்து. சரி, தள்ளி நிக்கிறேன், கோவப்படாத. இப்ப எதுக்கு காயத்ரி இங்க வந்திருக்கா? எனக்கு தெரியாதுமா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்க போய் கேளுங்க. உங்க தங்கச்சி தானே? கேக்குறேன். தம்பி ரிசப்ஷனுக்கு நீங்க அவங்கள கூப்பிடலான்னு சொன்னப்ப கூட நான் வேண்டான்னு தானடா சொன்னேன். நீங்களா தானே எங்க சித்தப்பா எங்க சித்தி என் தங்கச்சின்னு வழுக்க டைம் கூப்பிட்டீங்க. ஆமா சொன்னேன். அன்னைக்கு காயத்ரி வீட்டுல வச்சு நீங்க பேசின பேச்ச கேட்டு மயங்கிட்டேன். பேச்சில மயக்கிறதுல தான் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அவளை மறக்கிறதுக்கு கூட முடியாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு. டேய், அது அப்படி இல்ல. வேற எப்படி? ஹாஸ்பிட்டல் போனது, டாக்டரை பார்த்தது, கவுன்சிலிங் பண்ணது எல்லாம் உண்மைதான்டா. ஆனா அது காயத்ரிக்காக இல்ல, அந்த குட்டி பொண்ணுக்காக. ரெண்டு பேரும் ஒண்ணு தானே? சரி, நான் ஒன்னும் சொல்லல, நீங்க போங்க. பதில் பேச முடியலல்ல. சரி போடி. உடனே கோவம் வந்துரும், அப்படித்தானே எங்களுக்கும் வரும். சரிம்மா போங்க. இல்ல ஐசு, அன்னைக்கு வளகாப்புக்கு போயிருக்கும் போதே உன் வீட்டுக்காரர் எங்க என்ன ஏதுன்னு கேட்டு தொலைச்சி எடுத்தாங்க. நானு அதை இதுன்னு என்னத்தையோ சொல்லி சமாளிச்சேன். இப்பயும் அவர் இல்லாம நீ மட்டும் வந்து நின்னேன்னா என்ன ஏதுன்னு மறுபடியும் கேட்பாங்க. பதில் சொல்லி முடியாது. நீ புருஷன் கூட இல்லாம இங்க வந்து இருக்கங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அப்புறம் எதுவும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது வேற தப்பாய் போகும். அதனால உமாவுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஒதுங்கியே இருன்னு, அப்புறமா பாத்துக்கலாம். கமலா, நீ உமா கூடவே இரு. நான் கூப்பிடவும் அப்படியே நீ உமாவை கூட்டிட்டு உள்ள வா என்ன? சரிங்கக்கா. உமா கண்ணு, கமலாக்கா கூட வா என்னடா? சரிம்மா. ஐசு நீ இரு என்ன? கமலா பார்த்துக்கோ. சரிங்கக்கா. ஏக்கா, அம்மா அப்படி சொல்லிருச்சேன்னு வருத்தப்படாதக்கா. உமா, அம்மா தானே என்னை இங்கே இருக்க சொன்னாங்க. இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்க? நான் உன்னைய கூட்டிகிட்டு அங்கே முன்னாடி வரக்கூடாதா? வந்தா அப்படி என்ன கேட்டுருவாங்க? என்னை பற்றி என் வீட்டுக்காரரை பற்றியும் தானே கேட்பாங்க. அதை சொல்கிறதுக்கு என்ன? வருத்தப்படாதக்கா. வருத்தப்படாமல் எப்படி உமா இருக்க முடியும்? அம்மா பேச்சை கேட்டுட்டு தானே நான் இங்கே இருக்கேன். அவங்க சொன்னதுனால தானே நான் அவரை விட்டுட்டு இங்கே இருக்கேன் அவங்க கூட. எதுக்கு இப்போ இப்படி பேசுகிறாங்க? அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது அவங்க தப்பா உன் தப்பா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமா கூட போய் இருன்னு, கேட்டியா? இப்போ பாத்தியா அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு? வருத்தப்பட்டுட்டு நிற்கிறது நீ தான், அவங்க இல்லை. உமா, அம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஐஸ்வர்யா, அக்கா ஒன்று சொல்லட்டா? என்னக்கா? ஊர் உலக வழக்கப்படி ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு எதிரின்னா அது அவன் மாமியார் இல்லைன்னா நாத்தனார். இப்படி தான் இருக்கும், இது உலக வழக்கம். நிறைய இடங்கள்ல அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னும் சில இடங்கள்ல எப்படி தெரியுமா? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு முதல் எதிரி அந்த பொண்ணோட அம்மா தான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா வீடுன்னா பிரச்சனையே இல்லாதது, அம்மா வீட்டில் இருக்கிற நிம்மதி வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. எல்லா இடங்கள்லாம் அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு மாமியாரை நாத்தனாரை கூட எதிர்த்து நின்றுவா. ஆனால் தன்னை பெற்ற அம்மாவை அவளால் எப்போவுமே எதுக்கவே முடியாது. சில விஷயங்களில் அம்மா பண்ணுறது தப்புன்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை தைரியமாக சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அதுக்கு காரணம் அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற பாசமும் நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற பாசமும் தான். அதுதான் அந்த பொண்ணுக்கு எதிரியும் கூட. மாமியாரோ நாத்தனாரோ தப்பு பண்ணா அவங்ககிட்ட ஏதாவது குத்தம் குறை இருந்ததுன்னா அதை நம்ம தைரியமாக சொல்லிடலாம்.
சண்டையும் போட்டுடலாம். ஆனால் அம்மா கிட்ட அப்படி சொல்லவும் முடியாது, சண்டையும் போட முடியாது. சண்டை போட்டால் கடைசியில் அழுதுகிட்டு நிற்க போகிறது ஒன்று அம்மா இல்லைன்னா நம்ம. ரெண்டுலேயுமே பாதிப்பு நமக்கு தான். மற்றவங்க அழுதா யாரோ எவரோன்னு போயிடலாம். ஆனால் அம்மா அழுதா நம்மளால் அப்படி விட முடியாது. அதுதான் உங்களோட வீக்னஸ், நம்மளோட வீக்னஸ். இது இன்னைக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை. ஒரு கல்யாணமான ஆம்பளைக்கு எப்படி அம்மா பக்கம் பேசுறதா பொண்டாட்டி பக்கம் பேசுறதாங்கிறது பிரச்சனையோ, அதே மாதிரி தான் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கும் புருஷன் பக்கம் நிற்கிறதா அம்மா பக்கம் நிற்கிறதாங்கிறதும் பெரிய பிரச்சனை. எல்லா வீட்லையும் இப்படி நடக்குதுன்னு சொல்ல வரல, ஆனால் சில வீடுகளில் இப்போ இப்படி தான் நடக்குது. அவங்களே தான் ஒரு மாப்பிளையை பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்களே தான் நம்மளை வாழ விடாமலும் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இது அவங்க வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கை. நமக்கு எது சரி தப்புங்கிறத நம்ம தான் பார்த்து முடிவு பண்ணணும். புரியுதுக்கா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சா சரிம்மா. இப்போ நிறைய பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறோன்னு நினச்சி கெட்டது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல். பார்த்து இருந்துக்கோ. இப்போ நான் என்னக்கா செய்யணும்? நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இதை சொல்லலாமா? இப்படி தான் இப்போ சில வீடுகளில் நடக்குது. அதே மாதிரி தான் இப்போ உன் வீட்டிலே நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து இருந்துக்கொண்டு தான் சொல்கிறேன். உன் முடிவு எப்படியோ அதுபடியே நட. நீ படித்த பொண்ணு தான், அதுலேயும் டீச்சராக வேறு வேலை பார்த்துருக்க. உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நமக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகச்சிக்கிடாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணும். கமலா, உமாவை கூட்டிகிட்டு வா. உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டாங்க. உமா போவோமா? போவோங்க்கா. வா, நீ முன்னாடி நட, நம்ம பக்கத்தில் வரேன். சொல்லு ஐசு. எங்க கொஞ்சம் கிளம்பி எங்கள் அம்மா வீடு வரைக்கும் வரீங்களா? நேத்து நைட்டு பேசும்போதே நான் வர முடியாதுன்னு சொன்னேன் ஐசு. ஒரேடியா கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க போதும். தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்களா, அதை சொல்றதுக்கு ஒரு நேரம் காலத்தை பாரு. அதுக்கு கூப்பிடலங்க, கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்களேன். எதுக்கு? பத்திரம் பதிகிறதுக்கு கூப்பிட்டே வந்தியா நீ? போவோங்க, போவோம். கேன்சல் பண்ணியாச்சு, இன்னும் என்னத்த போக. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளை கழிச்சு நல்ல நாள் பார்த்து போவோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்களேன் ப்ளீஸ். ஏன் உங்க அப்பா மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ண போறாரா? நான் பணம் தர்றேன், கடன் வாங்க வேண்டாம் அப்படி இப்படின்னு. நீங்கள் என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, ஆனால் நேரில் வந்து திட்டுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கிளம்பி வாங்களேன். சரி வை, வரேன். சரி. வா காயத்ரி. ஏக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஆஃபீஸ் போகலையா? இந்நேரத்துக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்க, அதுவும் கடைக்கு? ஆமாக்கா, ஆனால் நான் கடைக்கு தான் வந்தேன். நீ இங்கே இருப்பேன்னு நினச்சி வரல. என்ன சொல்கிற? ஆமாக்கா, எங்கள் ஆஃபீஸில் ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மாக சாரி கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி அக்கா, அதுக்கு மொத்தமாக ஒரு 75 சாரி தேவைப்படுது. ஒரே கலரில், ஒரே மாடல், ஒரே டிசைனில். சரி, அதான்க்கா உன் கடையில் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லைன்னா ஆர்டர் கொடுத்தா வாங்கி கொடுப்பேல. அப்படியா? ஆமாக்கா, நீ கடையை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஆச்சி சொன்னதா அம்மா சொன்னாங்க. அதான் இந்த ஆர்டர் உனக்கு கொடுப்பமேன்னு வந்தேன். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மேல் ஸ்டாஃபுக்கு குர்தா செட் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். நீ இருக்குன்னு சொன்னேன்னா நான் அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரையும் உனக்கே வாங்கி தரேன்க்கா. மேல் ஸ்டாஃப் ஒரு 120 பேர் இருக்காங்க. உங்ககிட்ட ட்ரெஸ் மாடல் கேட்லாக் இருந்தால் கொடு, நான் அதை அவங்களுக்கு அனுப்பி ஓகேவான்னு கேட்குறேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதையும் உனக்கே வாங்கி தரேன். மலரு சூப்பர்ல. ஆமாம் வளரு. காயத்ரி, எத்தனை நாளுக்குள்ளே வேணும்? அக்கா, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது. நீ இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்தேன்னா லேடிஸ் எங்களுக்குலாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பசங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு பாரு. உனக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் போதுமா? போதும். இரு, மாமா இருக்காரு, நான் மாமா கிட்ட கேட்டு சொல்கிறேன். பார்ட்னர், மாமா இங்கே இருக்காரா? பார்ட்னர் இங்கே வாங்களே. ஆமாம், மாமா இங்கே தான் இருக்காரு. மாமா கிட்ட தானே நான் லோன் வாங்கி கடையை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? மாமா இங்கே இருக்காரா? ஆமாம், ஏன் இங்கே இருக்கக்கூடாதா? இல்லைக்கா, இல்லை, நான் அப்படி சொல்லலை. மலர், என்னடா? மாமா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? உங்களை தேடி அப்பா உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு மாமா, உங்களை பார்க்குறதுக்கு. சித்தப்பாவா? ஆமாக்கா, சித்தப்பா உங்களை பார்க்குறதுக்கு உங்களை தேடி ஆஃபீஸ்க்கு போயிருக்காராம் பார்ட்னர். எதுக்குன்னு நீங்களே கேட்டுருங்கடா. அது நல்லா இருக்காது பார்ட்னர், நீங்கள் கேளுங்க. ஆனா நீ இருக்க பாருடி. கேளுங்க பார்ட்னர், என்ன விஷயம்னு. என்ன விஷயமா? எதுக்காக அப்பா என்ன தேடி அங்க போயிருக்காரு? அது அது மாமா, அப்பாவும் நானும் சேர்ந்து தான் இங்கே வந்தோம். கடை வாசலில் என்னை இறக்கி விட்டுட்டு அப்பா உங்களை பார்க்கறதுக்காக அங்கே போய்கிட்டு இருக்காரு. அவர் அங்கே போகிறதுக்குள்ளே நான் ஃபோன் போட்டு அப்பாவை இங்கே வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. என்ன விஷயம்? நான் முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் மாமா. அப்புறம் அவர் ரொம்ப தூரம் போயிட போகிறாரு.
ஆ சரி. என்னவா இருக்கும்? எனக்கு தெரியாதுடி, வரட்டும் பார்ப்போம். ஹலோ ஹலோ, எப்பா எப்பா எங்க இருக்கீங்கப்பா? இங்க மார்க்கெட்டுக்குள்ள டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோமா. காய்கறி லோடு எல்லாம் வந்து இறங்குற நேரம்ல, அதான் சரியான டிராஃபிக்கா இருக்கு. நான் 2 தெரு கூட மூவ் பண்ணல. எப்பா நல்ல வேலையா போச்சு. அக்கா கடைக்கு கிளம்பி வாங்கப்பா, மாமா இங்கே தான் இருக்காங்க. அப்படியா? மாப்பிள்ள அங்கேயா இருக்காரு? ஆமாப்பா இங்கே தான் இருக்காரு, ஆபீஸ்ல இல்ல. நீங்க இங்க வாங்க. சரிம்மா, சரி இந்த வாரேன். வச்சிடறேன்ப்பா. சரிம்மா, நீ வை, நான் இந்த வாரேன். ம். பார்ட்னர், காயத்ரியோட ஆஃபீஸில் ஆனுவல் ஃபங்க்ஷன் ஏதோ நடக்க போகுதான். இன்னும் 3 வாரம் இருக்கான். அவளுக்கு யூனிஃபார்ம் saree வேணுமா, அதுக்கப்புறம் யூனிஃபார்மாக குர்தா செட் வேணுமா. ஓரளவுக்கு நல்ல ஆர்டர் பார்ட்னர், நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துடலாமா? சரிடா, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. கேட்லாக் கேட்குறா பார்ட்னர். கேட்லாக் தானே, நான் வாங்கி தரேன். இன்னைக்குள்ளே கொடுத்துடலாமா? மத்தியானத்துக்குள்ள கொடுத்துடலாம்டா. அவங்கள செலக்ட் பண்ணிட்டு நைட்டுக்குள்ள சொல்லுங்க. நம்ம நைட்டே உட்காந்து ஆர்டர் போட்டுடலாம். ஒரு 2-3 நாள்ல வந்துடும். சரிங்க பார்ட்னர். அப்புறம் என்ன, கடையை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பிச்சதுதான் ஆரம்பிச்சீங்க. வியாபாரம் நல்லா சூடு பிடிக்குது போல. ஆமா பார்ட்னர், எல்லாம் உங்ககிட்ட கடை வாங்கின கைராசி தான். சரிதான். காயத்ரி, சித்தப்பா என்ன சொன்னாரு? இங்க மார்க்கெட்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாராங்கா, இந்த வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை, ரொம்ப தூரம் போகல. சரி அப்படின்னு வரட்டும். வா உட்காரு வா. உட்காரலாம்க்கா, இருக்கட்டும். அம்மா இது என்னக்கா பெட்டி பெட்டியா இருக்கு? எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் தான். இன்னைக்கு தான் காலையில வந்து இறங்கி இருக்கு. இந்த எல்லாத்தையும் பிரிச்சு அடுக்கணும். சரிக்கா, நல்லா பண்ணு. சரி. உனக்கு உன் பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னா என்கிட்ட கொடு, நான் உனக்கு பண்ணி தரேன். சரி. மாப்ள வாங்க. வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல நல்லா இருக்காங்களா? நானும் நல்லா இருக்கேன் மாப்ள, வீட்ல அவளும் நல்லா இருக்கா. சந்தோஷம். அம்மா, என்ன பாக்குறதுக்காக என் ஆபீஸ் வரைக்கும் போய்கிட்டு இருந்தீங்களா? என்ன விஷயம்? மாப்பிள்ள எல்லாம் நல்ல விஷயம் தான். பிள்ளை கல்யாண விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு உங்க ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்படியா? நல்ல விஷயம் தான். அதுக்கு எதுக்கு என்ன பார்க்கணும்? அது இல்ல மாப்பிள்ள, காயத்ரிக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. ஆச்சிக்கிட்டையும் கோபாலன் கிட்டையும் உட்காந்து பேசினேன். கோபாலன் அவர் சைடுல விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் தான் சொன்னாரு, இந்த மாப்பிள்ளைய பத்தி என் மாப்பிள்ள கிட்டையும் கொடுத்து விசாரிக்க சொல்லுங்க. நான் என்னோட சர்க்கிள்ல என் ஸ்டைல் படி தான் விசாரிப்பேன். மாப்பிள்ள பிசினஸ் சர்க்கிள் இருக்கிறதுனால அவர் விசாரிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒரு தடவை அவர்கிட்டையும் கொடுத்து விசாரிக்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்படியா? சரி. ஆமா, காயத்ரியும் என்ன ஆசைப்படுறான்னா, அக்காவும் மாமாவும் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. நல்லபடியா பண்ணிடலாம். ஆமா மாப்பிள்ள, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா நின்று என் பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். மாப்பிள்ள எந்த ஊரு? வாடிப்பட்டி மாப்பிள்ள. அதான் அங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதா கோபாலன் சொன்னாரு. இப்ப ரிசப்ஷனுக்கெல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதான் உங்ககிட்ட கொடுத்து விசாரிச்சா கொஞ்சம் நல்ல முறையில விசாரிப்பீங்கன்னு. ஆமா, அங்க நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்க மாப்பிள்ளையோட டீடைல்ஸ் கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். இந்த கையோட கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. இந்தாங்க மாப்பிள்ள. சரி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஐயா கிட்டையும் கொடுத்து விசாரிக்க சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஜாதகம்லாம் பாப்பீங்கல்ல, பாத்துட்டீங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சு. பொருத்தமெல்லாம் நல்லா இருக்கு. அதனாலதான் மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு அடுத்து பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம்னு நினைச்சிருக்கோம். கோபாலன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள தகவல் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி நீங்களும் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து மேற்கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். சரி, நான் மச்சாங்கிட்ட ஒரு தடவை பேசிக்கிறேன். பேசிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிங்க மாப்பிள்ள. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அதுக்கு தான் உங்களை பாக்குறதுக்கு உங்க ஆபீஸ் வரைக்கும் போய்கிட்டு இருந்தேன். இங்கேயே பார்த்தாச்சு, நல்ல வேலை. சரி சரி, உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போலாம். இல்ல, நாங்க 2 பேருமே வேலைக்கு பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். போகணும். இவ என்னமோ அக்கா கிட்ட ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்கணும்னு வந்தா. காயத்ரி கொடுத்துட்டியாடா? ஆமாப்பா, அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய ஆர்டருங்கிறதுனால கேட்லாக் வாங்கி டிசைன் பார்த்து தான் பண்ணணும். தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியா? சரிம்மா, அப்ப சொல்லிட்டு வா அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும். கிளம்புவோம். அக்கா மாமா போயிட்டு வரோம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அக்கா போயிட்டு வரேன். என்ன 2 ஆர்டர் நான் உனக்கே கொடுக்குறேன். சரி சரி மலரு, போயிட்டு வரேன்டா. மாப்பிள்ள போயிட்டு வரோம். சரி வாங்க. காயத்ரி வாடா, கிளம்புவோம். மலரு, உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஆர்டரா வருது. சரி, நான் போய் வேலையை பாக்குறேன்னு. மலர், என்னடா மறுபடியும் என்ன? இப்ப எதுக்கு அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க? மாப்பிள்ளை எதுக்கு பாப்பாங்க? கல்யாணம் பண்றதுக்கு தான். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. டேய், என்ன எதுக்கு இப்ப சவுண்ட் ஒசத்துறீங்க? என்னடா பேசிட்டு இருக்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவளை மறக்க முடியாம தானே கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்ப இவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க. அவளும் உங்களை லவ் பண்ணதெல்லாம் மறந்துட்டு வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? முதல்ல உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி தான் நானும் உங்களை மட்டும்தான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இவளோட நிலைமை? அவங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்காங்க, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன? அப்ப அவ உங்களை லவ் பண்ணுது? அடே, அதுக்கு பேரு லவ்வே கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன், அவ்வளவுதான். அது தப்புன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை மாத்திக்கிட்டு பெத்தவங்க மனசு குளிர்ற மாதிரி நல்லபடியா நம்ம நடந்துக்கணும்னு நினைச்சு அதே மாதிரியே இப்ப நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம எதையாவது நினைச்சுக்கிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. சரி, அவளோட லவ் அது இன்ஃபாக்சுவேஷனே வச்சுக்கிடுவோம். ஆனா நீங்க அவளை லவ் பண்றது? மலர், நீ என்கிட்ட அடி வாங்கினது இல்லையில, பயப்படாதடா, நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன்னை அடிச்சா எனக்கு தான் வலிக்கும். அப்படின்னா உங்களோட சின்ன வயசு காதல் அது அவ்வளவுதானா? டே, இல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறம். இல்ல, இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியா சந்தோஷப்படுறது நான் தான். இல்ல, என்னையாலெல்லாம் உங்களை மறந்துட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இவ எப்படி உங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா? அதுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற காதலுக்கும் அந்த பொண்ணு என் மேல வச்ச இன்ஃபாக்சுவேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அப்படியே இருக்கட்டும், அவ கிடக்கா. ஆனா நீங்க பார்ட்னர், இப்பவும் அந்த பொண்ணு உங்க மனசுல ஒரு ஓரத்துல இருக்கான்னு தானே சொன்னீங்க? சரிடா, இதை நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு எடுத்து சொல்லிடவே கூடாதுன்னு நினைச்சேன், இப்போ சொல்ல வேண்டியதா போச்சு. அன்னைக்கு சொன்னீங்களே ஸ்கூல் படிக்கும்போது உங்களோட சார் ஒருத்தருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்னு, ஆமா. அதை ஏன் இன்னும் நீங்க மறக்கல? அதை எப்படி மறக்க முடியும்? அது ஒரு மெமரிஸ், அவ்வளவுதான். அப்படிதான் என் மனசுல இருக்கு. அதுக்காக அவரை நான் லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. அப்ப சின்ன வயசுல ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணது. அவர் பண்ண வேலையால எனக்கு அவர் மேல இப்ப வரைக்கும் மரியாதை தான் இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் என்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் என் மனசுல இருக்கு. ஓ ஓ ஓஹோ, ஆ, சரி சரி, அப்படித்தானா? அப்படியே தான். சரி, நம்ம வேலையை பார்ப்போமா? உங்க தங்கச்சி கொடுத்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்ல? ஆ, நீங்க கேட்லாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, உங்க சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு மெயில் அனுப்பிக்கிறேன். ஆ, அனுப்புங்க. ஓகேடா. கடவுளே, காயத்ரிக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். அல்லி, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்டோட வச்சுட்டு அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணத்தை கிராண்டா வச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு சம்மதம் தானே? ஆமாங்க, பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சிரும் பாத்தீங்களா அடுத்த வாரம்னா. ஆமா, அதுக்கு கணக்கு பண்ணி தான் எல்லாம் பேசியிருக்கு. ஆக வேண்டிய வேலையெல்லாம் மடமடன்னு பாத்துடலாம்ல? பாத்திரலாங்க, இது என்ன கேள்வி? நல்லபடியா பாத்திரலாம். சரி, பார்வதி அக்காலாம் வந்திருந்தாங்களே, மாப்பிள்ளைய பத்தியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை பத்தியும் என்ன சொன்னாங்க? அதுவா? மாமா வாங்க மாப்பிள்ள, பத்திரப்பதிவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ஐசை நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் மாமா. இப்போ நான் வராம பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? மாப்பிள்ள, இது என்ன நக்கல் பேச்சு? நக்கலெல்லாம் கேட்கலத்தே, நார்மலா தான் கேட்குறேன். இப்போ நீங்க நினைச்ச 2 காரியத்தையுமே நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல, அதனால எனக்கு தான் இன்னைக்கு என்னோட வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போயிருச்சு. அதை இன்னொரு நாள் நல்லபடியா பண்ணிக்கிடலாம் மாப்ள. நான் ரூபா தாரேன், நல்லபடியா முடிச்சிடலாம். இங்க வாங்க, உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இல்ல பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. என்னங்க, வாங்க. ஐசு, என்னது இது பேக்? ஐசு, அதான் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க போல, இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? பொண்ணு பாக்குறதுக்கு உங்களை கூப்பிடலங்க, என்ன கூட்டிட்டு போறதுக்கு தான் வர சொன்னேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்கா? எங்க கூட்டிட்டு போறதுக்கு? நம்ம வீட்டுக்குங்க. நம்ம வீட்டுக்கா? என்ன சொல்ற ஐசு? என்னது இது புதுசா இருக்கு? ஐசு, என்னடி உளறிக்கிட்டு இருக்க? உள்ள போ பேசாம. ஐசுமா, என்னம்மா? ஐசு, அம்மா சொல்றேன்ல, பேக்க தூக்கிட்டு உள்ள போ. இல்லம்மா, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். உன் வீட்டுக்கு கிளம்புறியா? அப்புறம் இது யார் வீடு? இது உங்க வீடுமா, நான் என் வீட்டுக்கு போறேன். என்னடி பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? உள்ள போ பேசாம. இல்லம்மா, இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு எனக்கு. நான் என் வீட்டுக்காரர் கூட என் வீட்டுக்கு கிளம்புறேன். ஐசு, என்ன ஐசு? அதானே, என்னன்னு கேளுங்க. ஏம்மா, நீங்க உங்க வீட்டுக்காரர் கூட உங்க வீட்டுக்காரரோட வீட்டுல தானே இருக்கீங்க. அதே மாதிரி நானும் என் புருஷன் கூட என் புருஷன் வீட்டுல இருக்கிறது தான் முறை. நான் கிளம்புறேன். என்னங்க, என்னை கூட்டிட்டு போவீங்களா? என்ன ஐசு, என்னாச்சு? உன்னை யாராவது இங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, யாரும் எதுவும் சொல்லலை. எனக்கு தான் உங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வர்றேன். கூட்டிட்டு போவீங்களாங்க? என்ன ஐசு இப்படி கேக்குற? அதுக்கு தானே தவன் கிடக்கேன். பேக்க கொடு. ஐசு, நிஜமா தானே? வந்து ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் நாளைக்கே கிளம்பி வந்துட மாட்டேயே? இல்லைங்க, இனி வாழ்வோ சாவோ அது உங்க கூட தான். ஏம்மா, எப்பா, நான் போயிட்டு வரேன்.
ஐசு, அம்மா எதுவும் சொல்லிட்டேன்னு கோச்சுக்கிட்டியாடி? இல்லைம்மா, கோச்சுக்கிடலை. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்கள் கடமையை முடிச்சிட்டீங்க. இப்போ எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறது தானே நியாயம். அதான் கிளம்புறேன். தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சா எங்களுக்கு சொல்லி விடுங்க. கல்யாணம்னா பத்திரிக்கை கொடுங்கம்மா. வர்றோம். 2 பேரும் சேர்ந்தே வர்றோம். போயிட்டு வரோம்மா. அப்போ போயிட்டு வரோம்ப்பா. எங்க போகலாம்? ஐசு, என்னது ஐசு? போகலாங்க. உங்கள் அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு வாங்க. ஆ அத்தே, மாமா போயிட்டு வரோம். வா ஐசு. அல்லி, என்னாச்சு? பிள்ளைய எதுவும் சொன்னையா? உமாவோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து போறந்தட்டிக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் முடியும் தட்டிக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இரு. கேட்கறவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேங்க. அதை தப்பா எடுத்துக்கிட்டு கோச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். பிள்ளைய பார்த்து என்ன பேச்சு பேசியிருக்க? என்ன ஷாலினி, வீட்டுக்கு போகாம நேரா கோயிலுக்கு போலான்னு இங்கே கூட்டிட்டு வந்துட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. பேசு. அதை வீட்லயே வச்சு பேச முடியாதா? கோயிலுக்கு தான் வரணுமா என்ன? கோயிலில் வச்சு பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி, பேசு. முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஷாலினி, நீ என்கிட்ட சாரி கேக்குறியா? எதுக்கு? இப்போ கொஞ்ச நாளா நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை இல்லாம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்ல. ஷாலினி, அப்படி பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். உங்ககிட்ட நான் பேசாத பேச்சா? நீ இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. இல்ல, நீங்க என்ன காயப்படுத்தி பேசுனது என்ன புரிஞ்சுக்கிடாம பேசுனது. ஆனா நான் உங்களை காயப்படுத்தி பேசுனது வேணும்னு தான் பேசினேன். வேணும்னு தான் பேசுனியா? உங்களை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே பேசினேன். ஏன் ஷாலினி, ஏன் அப்படி? உங்க மேல ஒரு கோபம். அதான் ஏன்? இல்ல, நீங்க பிளான் பண்ணி உங்க தங்கச்சியை என் தம்பிக்கு கட்டி வைக்கிறதுக்காகத்தானே என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. அதனால என் தம்பி வாழ்க்கை பாழா போயிடுச்சுன்னு நானா நினச்சிக்கிட்டு தேவையில்லாம எல்லார் லைஃபையும் கெடுக்க பார்த்துட்டேன். அதான் எனக்கும் புரியல. இப்போ என் தங்கச்சியும் உன் தம்பியும் நல்ல சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்க வாழ்க்கை பாழா போச்சுன்னு நீ எப்படி நினைச்ச? அதான் எனக்கு அன்னைக்குல இருந்தே புரியல. ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் நான் அப்படி நினைச்சிட்டேன். என்ன காரணம்? அது என் தம்பியோட பர்சனல். நான் சொல்ல முடியாது. என்கிட்ட கேட்காதீங்க. என்ன பர்சனலா? சரி சரி, ஓகே. சரி, இப்போ என்னாச்சு? இல்லை, நான் முதல்ல நீங்கள் நினச்ச மாதிரி தான் நினச்சேன். அப்புறம் இடையில ஒரு சின்ன விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் தம்பிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்படியா? சரி, நீ சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லு. என்னன்னு கேட்கல நான். ஆமாம், என் தங்கச்சிக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவன் மேலே கோபமாகவே இருக்க? அதான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என் தம்பியே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். நான் புரிஞ்சுக்காம அவங்க லைஃப்பில் போயிட்டு குட்டையை குழப்ப பார்த்துட்டேன். குட்டையை குழப்பிட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ அதையும் என் தம்பி தான் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நம்பி சொல்லு ஷாலினி. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். முக்கியமாக மாப்பிள்ளைக்கிட்ட நீ சொன்னதா சொல்ல மாட்டேன். எனக்கும் யார்கிட்டையாவது சொன்னால் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனால் என் தம்பியோட பர்சனல் விஷயத்தை எப்போவுமே நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என் சின்னவனுக்கு கூட நான் இந்த விஷயத்த சொன்னது கிடையாது. அப்படியா? சரி, சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் முன்னாடி மாதிரி இருந்திருந்தா சொல்லணும்னு கூட யோசிச்சிருந்துருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இருக்கிறத பார்த்தா எனக்கு சொல்லணும்னு தான் தோணுது. நான் சொன்னால் நீங்கள் அதை என் தம்பிக்கிட்ட கேட்டக்கூடாது எப்போவும். அப்புறம் என் தம்பியை தப்பாக நினச்சிடக்கூடாது. மாப்பிள்ளைய நான் தப்பா நினைக்கிறதா? அவரை பார்த்து தான் நிறைய விஷயத்துல என்னைய நானே மாத்திக்கிட்டேன். அது எனக்கு புரியுது. அதை கூட நான் உங்ககிட்ட கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன். அதுக்கும் சாரி. பரவாயில்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. அதான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என் தம்பியை தப்பாக நினச்சிடக்கூடாது. சரி, சொல்லு. அது என் தம்பிக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருந்தது. லவ்வா? ஆமாம், அதை மறந்துட்டு தான் எனக்காக என் தம்பி மலரை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஐயோ, என்ன சொல்ற ஷாலினி? அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் என்னாலயா? அதான் உங்கள் மேலே நான் உங்களை நான் கோவப்பட்டு சாரி. கடவுளே, இது எவ்வளோ பெரிய விஷயம்! மாப்பிள்ளை மனசுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியாம தான் நான் அவரை... ஐயோ, அந்த கோவத்தை தான் உங்கள் மேலேயும் மலர் மேலேயும் காட்டிட்டேன்.
என் தம்பி வாழ்க்கை, என் தம்பியோட காதல் உங்களால் தான் நாசமாக போச்சுன்னு நான் அப்படி பேசிட்டேன். ஷாலினி, நீ சொல்றத கேட்டா எனக்கே என் மேல கோபம் வருது. அப்புறம் உனக்கு வராதா? உன் தம்பி மேல நீ உசிரையே வச்சிருக்க. உனக்கு என் மேல கோபம் வராட்டினாதான் அது ஆச்சரியம். இப்போ மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அதனால மலருக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஆனா பாக்குறதுக்கு அப்படி எதுவும் தெரியலையே. ஆமாம், ஆனால் பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. என் தம்பி அந்த பொண்ணை மறந்துட்டு அவன் மனசை மாற்றிக்கிட்டு மலர் கூட நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் அதை என்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னான். நான் தான் நம்பலை. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டேன். கடவுளே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லை, அப்படி நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. என் தம்பி அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. அவன் அவனுக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போது மலர் இல்லைன்னா அவன் இல்லைங்கிற அளவுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம எதுவும் இதை பற்றி பேசி தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட வேண்டாம். நான் பண்ண முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்டீங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். உங்கள் மேலே உள்ள என்னோட கோவத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்குங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா ஷாலினி, கண்டிப்பா நியாயம் இருக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாரை பத்தியும் யோசிக்கல. என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டேன். இல்லை, ஒரு அண்ணங்கிற முறையில் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க. அதில் என்ன தப்பு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் சரியாக போச்சு. அதனால இந்த பிரச்சனையை இதுக்கு மேலே பேச வேண்டாம். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சொன்னதை கேட்டதும். சரி, நான் இப்போ உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தது வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான். சொல்லு ஷாலினி. அதான் வீட்டில் வச்சு சொன்னேன்ல, திருவிழாவுக்கு போகிறத பற்றி. ஐயா கூட சொன்னார்ல. போயிட்டு வந்துடலாம். சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடி வர்றதா இருந்தா ஓகே. லீவு கிடைக்கிறது கஷ்டம் அப்பன்னா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு வந்துடலாம் அடுத்த வாரம். அப்போ சரி, இதை பேசுறதுக்கா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? இல்லை, திருவிழாவுக்கு போகணும்னு சொன்னதும் மலர் ரொம்ப பயந்து அழுதுட்டா. திருவிழாக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்கலான்னு. எதுக்கு அவள் அப்படி பயந்து அழுகுறா? அப்படியா? இன்னமுமா பயந்து அழுகுறா? இன்னமுமாண்ணா? அது அவளுக்கு திருவிழாவுக்கு போறதுனாலே பிடிக்காது. திருவிழானாலே பிடிக்காது, பயப்படுவா. அதான் ஏன்னு கேட்குறேன். அது சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். எல்லாம் எங்களால தான். உங்களாலன்னா? எங்களாலன்னா எங்க அண்ணன் தம்பி 3 பேரால தான். என்னாச்சு?